அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சம்பவம் இளைய குமாரனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு அற்புதங்களை குறித்து நாம் இங்கே தியானிக்கலாம். இங்க 2 விதமான தொடக்கத்தை குறித்து பார்க்கிறோம். ஒன்று குறைவுபட தொடங்கி, இன்னொன்று சந்தோஷப்பட தொடங்கி. ஒன்று குறைவின் தொடக்கம், இன்னொன்று நிறைவின் தொடக்கம். ஒன்று பாவத்தின் துவக்கம், இன்னொன்று பரிசுத்தத்தின் துவக்கம். ஒன்று வியாதியின் துவக்கம், இன்னொன்று ஆரோக்கியத்தின் துவக்கம். ஒன்று நன்மையின் துவக்கம், இன்னொன்று தீமையின் துவக்கம். முதலாவது அவனுடைய வாழ்க்கையில் தீமை துவங்கினது, பின்பாக அவன் வாழ்க்கையில் நன்மை வர ஆரம்பித்தது. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, கடந்த நாட்களில் உன் வாழ்க்கையிலே பல ஆண்டுகளுக்கு முன்பாக வியாதி துவங்கி, வியாதியினாலே பல சரீரத்தில் குறைகளோடு காணப்படுகிறாயா? என் கண்களில் குறை, பார்வை குறை, என்னுடைய சரீரத்திலே குறை, ஏதோ ஒரு குறை என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில குறையோடு காணப்படுகிறீர்களா? சந்தோஷம் குறை, சமாதானத்திலே குறை காணப்படுகிறதே, வேலையிலே குறைவு, வருமானத்திலே குறைவு, ஏதோ ஒரு குறையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என் குறைகள் மாறாதா? என்னுடைய வேதனைகள் மாறாதா என்று இந்த குறைகள் மாறும்படியாக இந்த நாள்ல வந்திருக்கிறாய் அல்லவா? என் ஆண்டவர் இயேசு மாதத்தில் அவர் உன்னோடு பேசுகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே நான் குறைகளை மாற்றுகிற நேரம் வந்து விட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் தரப்போகிறார். சந்தோஷத்தின் துவக்கம், ஆசீர்வாதத்தின் துவக்கம், வெற்றியின் துவக்கம், நல்வாழ்வின் துவக்கம் என்பதை என் ஆண்டவர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். புதிய மாதத்தில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் தருகிறார். இந்த நாளிலே உன் வாழ்க்கையில் ஒரு புதிய மாற்றத்தை ஆண்டவர் தரப்போகிறார். உன் சரீரத்தில் ஒரு மாற்றம், குடும்பத்தில் ஒரு மாற்றம், தொழிலில் ஒரு மாற்றம், ஊழியத்தில் ஒரு மாற்றம், உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறாயோ, என் தேவ ஜனமே, கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். உனக்காக இந்த வார்த்தைகளை தருகிறார். இங்க ஒரு தகப்பனை பார்க்கிறோம், 2 குமாரர்களை பார்க்கிறோம். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இளைய குமாரனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள். 2 மகன்கள் இருக்கிறார்கள். அதுல ஒருவன் நிறைவோடு இருக்கிறான், ஒருவனுக்கு மாத்திரம் குறைவு வந்தது. ஏன் குறைவு வந்தது? இந்த சம்பவத்திற்குள்ளாக நம்ம ஆழமாய் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏன் குறைவு வந்தது? உன் சரீரத்தில் இருக்கிற வியாதிக்கு காரணம் என்ன? துன்பத்திற்கு காரணம் என்ன? உன் வாழ்க்கையில வல்லமை குறைந்து விட்டதே, ஜெபம் குறைந்து விட்டதே, பரிசுத்தம் குறைந்து விட்டதே என்று குறைவோடு இந்த நாளில் இருக்கிற காரணத்தை ஆண்டவர் இன்றைக்கு சுட்டிக்காட்டவர் விரும்புகிறார். அது மாத்திரம் காட்டுகிற தேவன் மாத்திரமல்ல, உன் குறைகளை அவர் மாற்றுகிறவர், உன் பிரச்சனைகளை மாற்றுகிறவர், உன் கண்ணீரை மாற்றுகிறவர், உன் வேதனையை மாற்றுகிறவர், உன் அவமானத்தை மாற்றுகிறவர். இந்த நாளிலே உனக்கு ஒரு அற்புதத்தின் நாள் என்று ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். ஒருவேளை இன்றைக்கு குறைவோடு வந்திருக்கிறீர்களா? எந்த குறைகளோடு இருந்தாலும் சரி, என் ஆண்டவர் இயேசு அந்த குறையை மாற்ற போகிறார். உன் கண்களில் இருக்கிற குறை, உன் ஹார்ட்ல இருக்கிற குறை, உன் ரத்தத்துக்குள் இருக்கிற குறை, வயிற்றுக்குள் இருக்கிற குறை, குடும்பத்துக்குள் இருக்கிற குறை, கர்ப்பத்தில் இருக்கிற குறை, வேலையில் இருக்கிற குறை, வருமானத்தில் இருக்கிற குறை, என்ன குறை இருந்தாலும் சரி, அந்த குறையை கர்த்தர் மாற்ற போகிறார். உன் குறைகள் மாறுகிற நேரம் வந்து விட்டது. என் ஆண்டவர் இயேசு, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உன் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். ஒரு குறை அல்ல, உன் வாழ்க்கையில எல்லா குறைகளையும் நிறைவாக்க போகிறார். இந்த வார்த்தை கேட்கிற எல்லாருடைய குறைகளும் மாற்ற போகிறார். எல்லாருடைய குறைகளும் மாற போகிறது. ஒரு அற்புதம் நடக்க போகிறது, ஒரு அதிசயம் நடக்க போகிறது, ஒரு விடுதலை உனக்கு வருகிறது, ஒரு உயர்வு வருகிறது, ஒரு மேன்மை வருகிறது, ஒரு அற்புதம் நடக்கிறது என்று ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உன்னோடு தனிப்பட்ட முறையில் அவர் உன்னோடு பேசுகிறார். கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இங்கே ஒரு தகப்பனை பார்க்கலாம். 12வது வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த இளையவன் கேட்கிறான், ஆஸ்தியில் எனக்கு வரவேண்டிய பங்கை எனக்கு தர வேண்டும் என்று அவன் கேட்கிறான். ஆஸ்தியில் பங்கை தர வேண்டும் என்றார். 17வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, என் தகப்பனுடைய கூலியக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. தகப்பன் வீட்டில் கூலிக்காரர்கள்
நிறைய சர்வன்ட்ஸ் இருக்கிறாங்க, ஆஸ்தி வேணும்னு கேட்கிறான். தகப்பன் வீட்டுல நிறைய கூலிக்காரர்கள் இருக்க பார்க்கிறோம். இதுல இருந்து அந்த தகப்பன் எப்படிப்பட்ட தகப்பன்? நிறைய வீட்டுக்கு வேலைக்காரர் வச்சுன்னா அவர் ஆஸ்தி நிறைந்த தகப்பன், ஐஸ்வர்யம் உள்ள தகப்பன், ரொம்ப பணக்கார தகப்பன், பெரிய கோடீஸ்வரர் இந்த இளையகுமாரனுடைய தகப்பன். அப்படி ஆஸ்தி நிறைந்த தகப்பன், பெரிய கோடீஸ்வரரான தகப்பன் இருந்தும் ஏன் இவன் வாழ்க்கையில் குறைவுட்டான்? அவனுக்கு ஆஸ்தி நிறைந்த ஒரு தகப்பன் இருக்கிறது போல இந்த வார்த்தையை கேட்கிற தேவ சனமே, உங்களுக்கும் எனக்கும் ஆஸ்தி நிறைந்த ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவர் இயேசு. எல்லாரும் கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சங்கீதம் 89வது அதிகாரம் 26 வசனத்தை பார்க்கும்போது, அவன் என்னை நோக்கி நீர் என் பிதா என்று சொல். நீர் என் பிதா என்று சொல்லணும். அப்ப அந்த பிதா நமக்கு இருக்கிறார். மத்தேயு 6:26 பார்க்கும் பொழுது, உங்கள் பரம பிதா என்று ஒரு வார்த்தை வருகிறார். சங்கீதம் 24வது அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கும் பொழுது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடைய, எல்லாமே கர்த்தருடைய. 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9 வசனத்தை பார்க்கும் போது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும், அந்த தகப்பன் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பன் நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த இளைய குமாரனுக்கு ஒரு தகப்பன் இருந்தார். அந்த தகப்பன் ஆஸ்தி நிறைந்தவர், பெரிய கோடீஸ்வரர். அதே போலதான் நமக்கும் ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் பெரிய ஆஸ்தி நிறைந்தவர். பூமிக்குரிய தகப்பனுக்கு குறிப்பிட்ட செல்லம் தான். வானத்தையும் பூமி உண்டாக்கினவருக்கோ பூமியும் அதன் நிறைவும் எல்லாமே கர்த்தருடையது. சரி, போகட்டும். ரோமர் 11:33 பார்க்கும் பொழுது, தேவனுடைய ஐஸ்வர்யம் இவ்வளவாக இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அப்படி ஆஸ்தி நிறைந்த ஒரு தகப்பன் இருக்கும் பொழுது இவனுடைய வாழ்க்கையில் நிறைவு நிறைவு நிறைவுதான். அப்புறம் ஏன் வாழ்க்கையில குறைவுபட்டது? அவனுக்கு மாத்திரம் அல்ல, நமக்கு ஆஸ்தி நிறைந்த ஒரு தகப்பன் இயேசு இருக்கிறதுனா நம்முடைய வாழ்க்கையில குறைகள் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. நாம் நிறைவோடு தான் இருக்க வேண்டும். எல்லா நன்மைகளால் நிறைந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வாதம், மேன்மை எல்லாம் இருக்கும். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, உடைய வாழ்க்கையில சந்தோஷம் குறைந்து விட்டதா? சமாதானம் குறைந்து விட்டதா? பொருளாதாரம் குறைந்து விட்டதா? காரணம் என்ன? உன் வாழ்க்கையில குறைவுக்கு காரணம் என்ன? எப்படி அந்த குறைவை கர்த்தர் மாற்ற போகிறார் என்பதனுடைய ஆழமான சத்தியத்தை கர்த்தர் தர போகிறார். உண்மைதான், நல்ல நிலையில் இருந்து, நல்ல ஜெப ஆவியில் இருந்து இப்ப ஜெபிக்க முடியவில்லை. நல்ல வசனத்தை அறிந்து கொண்டிருந்து சத்தியத்தை அறிய முடியவில்லை. சபைக்கு கரெக்டாய் போனேன், போக முடியவில்லை. என்னுடைய வாழ்க்கையில வேதம் வாசிக்க முடியலை. பரிசுத்தம் குறைந்திருக்கு. ஏதோ ஒரு குறையோடு நீ காணப்படுகிறாய். கர்த்தர் இன்றைக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த குறைகள் மாற வேண்டும் என்று பல நாட்கள், பல வாரங்கள், பல வருடக்கணக்கில் கதறிக்கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த மகனுடைய வாழ்க்கையில் 2 துவக்கம் இருந்தது. ஒன்று குறைவின் துவக்கம், இன்னொன்று நிறைவின் துவக்கம். வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை தந்தவர். இந்த வார்த்தை கேட்கிற உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் தரப்போகிறபடியா கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை ஆண்டவர் மாற்றப் போகிறார். உனக்கு நல்ல பதிலை தரப்போகிறார். ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் தரப்போகிறார். உன் குறை என்ன? பிலிப்பியர் 4:19 சொல்லுகிறது, உன் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்குது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். என் குறைகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். என் குறைகளை எல்லாம் அவர் நிறைவாக்குவார். ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் உன் வாழ்க்கையில் தரப்போகிறார். சொல்லுங்க, என் வாழ்க்கையில் ஒரு புதிய துவக்கத்தை அவர் தரப்போகிறார். இந்த நாளில் இந்த குறைவுக்கு காரணம் என்ன? இளைய குமாரனுடைய வாழ்க்கையில குறைவு ஏன் வந்தது? அவன் என்ன செய்தான்? எதனால் அவன் வாழ்க்கையில குறைவு வந்தது? இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில் இருக்கிற சுகத்தின் குறைவுக்கு காரணம் என்ன? ஜெப குறைவுக்கு காரணம் என்ன? நீ செய்கிற தொழில, பிசினஸ்ல வருமானத்து குறைவு காரணம் என்ன? சபையில் ஆத்துமாக்களுக்கு குறைவுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு குறைவோடு இருக்கிறார். அந்த குறைகளை ஆண்டவர் இன்றைக்கு மாற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? 14வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, அவன் குறைவுபட தொடங்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எப்படி துவங்குறது? அவன் குறைவுபட தொடங்கி. ஏன் குறைவுபட்டான்? குறைவுக்கு காரணம் என்ன? ஒன்று,
17வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, என் தகப்பன் வீட்டிலோ எத்தனையோ கூலிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். ஒன்று தகப்பன் வீட்டில் இருந்தான், ஒன்று தகப்பனோடு இருந்தான். அவன் வாழ்க்கையில தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் நிறைவுதான், குறைவே வரல. அவன் தகப்பனை விட்டு என்றைக்கு தூரமாய் போனானோ, தகப்பனுடைய ஐக்கியத்தை விட்டு விலகினானோ, அன்றைக்குத்தான் அவன் வாழ்க்கையில குறைவு வர ஆரம்பித்தது. தகப்பனோடு இருக்கும் வரை அவன் நிறைவாக இருந்தான். தகப்பன் வீட்டில் தகப்பனோடு இருந்தான், 2 தகப்பன் வீட்டில் இருந்தான். ஆனால் இவன் பங்கை கேட்கிறான். தூரத்துக்கு புறப்பட்டு போய், தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் தகப்பனோடு இருக்கும் வரை அவனுக்கு நிறைவு. தகப்பனுடைய வீட்டில் இருக்கும் வரைக்கும் அவன் வாழ்க்கையில நிறைவு. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தகப்பனை விட்டு விட்டீர்களா? இயேசுவை விட்டு விட்டீர்களா? தகப்பன் வீட்டை விட்டு விட்டீர்களா? இதனாலதான் உங்கள் வாழ்க்கையில குறைவு. இயேசுவோடு இருந்த ஐக்கியம் இல்லை. ஆதி நாட்கள கர்த்தரோடு எந்த அளவுக்கு நெருக்கமா இருந்தீர்கள், நெருங்கி இருந்தீர்கள், அவர்தான் எனக்கு எல்லாம் இருந்த நீங்கள் இன்றைக்கு தகப்பனை விட்டு விட்டீர்கள். ஆதியில இருந்த தகப்பன் இருந்த ஐக்கியம் எங்கே? ஆதியில் இருந்த அன்பு எங்கே? ஆதியில் இருந்த பரிசுத்தம் எங்கே? ஆதியில் இருந்த வைராக்கியம் எங்கே? இன்றைக்கு தகப்பனோட ஐக்கியத்தை விட்டு விட்டாயே, அதனாலதான் உனக்கு குறைவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். தகப்பன் வீட்டில இருக்கும் வரை குறைவு இல்லை. வீட்டை விட்டு போய்விட்டார். வீடு என்பது சபை, சபைதான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி சபை சபை என்று ஓடினாயே, இன்றைக்கு சபைக்கு ஒழுங்காய் மாதத்திற்கு ஒரு முறை போகிறாய், வருடத்திற்கு ஒரு முறை போகிறாய். இன்றைக்கு சற்று யோசித்து பார். இந்த ஜனவரி மாதத்திலிருந்து இந்த அக்டோபர் மாதத்தில் வந்திருக்கிறாய். இந்த மாதம் வரை நீ சரியாக எல்லா வார ஆராதனைக்கு சென்றாயா? தகப்பனுடைய வீட்டை விட்டு விட்டாயே. கர்த்தர் இந்த ஊழியத்தில், இந்த வீட்டில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். யாருமே சாமானியமாக இந்த மினிஸ்ட்ரிக்குள்ள வர முடியாது என்றால் இது கர்த்தரால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியம், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு வீடு, தகப்பன் வீடு. இந்த வீட்டுக்குள் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களெல்லாம் நிச்சயமாய் நிறைவோடு இருப்பார்கள். இன்றைக்கு கர்த்தர் இந்த செய்தியின் வாயிலாக உன்னோடு பேசுகிறார். தகப்பனுடைய வீட்டை விட்டு விட்டாயா? இந்த ஊழியத்தை விட்டு விட்டாயா? இந்த ஐக்கியத்தை விட்டு விட்டாயா? மீண்டும் உள்ளே வா, இந்த தகப்பன் வீடாக இந்த ஊழியத்திற்குள் வா என்று ஒரு அழைப்பை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு கொடுக்கிறார். நீ மனம் திரும்பி குறைகளை உணர்ந்து, வாழ்க்கையில் எல்லாம் போய்விட்டதே, தகப்பன் வீட்டை விட்டு விட்டேனே, என்னை மன்னியும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு அர்ப்பணிப்பை செய்து இன்றைக்கு உள்ளே வர தீர்மானம் எடுத்து, எந்த சூழ்நிலையிலும் நான் தகப்பன் வீட்டை விட்டு போக மாட்டேன், வைராக்கியமாய் கர்த்தருடைய வருகை வரியந்த ஊழியத்தோடு இணைந்து நான் செயல்படுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுப்பாய் என்றா இந்த நாளில் தெளிவாய் உன்னோடு பேசுகிறார். இந்த வார்த்தை வரும் பொழுது கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம் உனக்குள்ளா இறங்குறது பெற்றுக்கொள். கர்த்தருடைய வல்லமையை காண்கிறேன். கர்த்தருடைய வல்லமை, அபிஷேகம் உனக்குள் இறங்குகிறது. யாமீன் என்று சொல்லுவோமா? இயேசுவை விட்டு, சபையை விட்டு, தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு விட்டாயே. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுக்கு காரணம் என்ன? 13ஆம் வசனத்தை பார்க்கும் போது, தூர தேசத்திற்கு போய், 15-13 பாருங்கள். தூர தேசத்திற்கு போய், இன்றைக்கு நீ கர்த்தரோடு நெருங்கி இருக்கிறாயா? தூரமாக இருக்கிறாயா? பரிசுத்தத்தில் தூரமாக இருக்கிறாய், ஜெபத்தில் தூரமாக இருக்கிறாய். கர்த்தரோடு எந்த அளவுக்கு நீ ஐக்கியமாய், எந்த அளவுக்கு நெருக்கமாய் இருந்தாய், இன்றைக்கு அந்த நெருக்கம் இல்லை. இன்றைக்கு தகப்பனை விட்டு, தகப்பனோட ஐக்கியத்தை விட்டு, ஊழியத்தை விட்டு, சபையை விட்டு இன்றைக்கு தூரமாய் இருக்கிறாய் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு சுட்டி காட்டுகிறார். உன்னோடு தனிப்பட்ட முறையில் அவர் பேசுகிறார். தூரமாய் போயிருக்கிறாயே. ஏசாயா 1:5 சொல்லுகிறது, நீங்கள் அதிகமாய் விலகி விலகி போகிறீர்கள், என்னை விட்டு விலகி போகிறாயே. 1:5 சில சாத்தானை பற்றி விலகி போய் பாவத்தோடு உலகத்தோடு தொடர்பாக இருக்கிறார்களே. யோசுவா 24:16 உனக்காய் வருகிறது. கர்த்தரை விட்டு விலகுவது தூரமாய் இருப்பதாக, எனக்கு தூரமாக இருப்பதாக. கர்த்தரை விட்டு விலகவே மாட்டாது, விலகிறது எனக்கு தூரம் யோசுவா சொன்னாரு. இன்றைக்கு நான் எந்த சூழ்நிலை கர்த்தரை விட்டு விலக மாட்டேன், ஜெபத்தை விட்டு விலக மாட்டேன், ஊழியத்தை விட்டு விலக மாட்டேன், சபை விட்டு விலக மாட்டேன் என்று எத்தனை பேர் இன்றைக்கு தீர்மானம் எடுக்கிறீர்கள்? 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நான் உங்களுக்காக ஜெபிக்காதிருப்பது தூரமாயிருப்பதாக.
நான் ஜெபிப்பேன். சாமுவேல் இங்க சொல்லுகிறார், உங்களுக்கா ஜெபிக்காம இருக்க தூரமா இருப்பதா, ஜெபிப்பேங்கிறார், சமீபமா ஜெபிப்பேங்கிறார். யோபு 21:16 பார்க்கும் பொழுது, துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமா இருப்பதாக. நீ ஜெபித்து ஆலோசனை கேள், எந்த மனிதனிடத்தில் எந்த காரியத்தில் ஆலோசனை கேட்காதே. கர்த்தாவே, நீர் எனக்கு ஆலோசனை தாரு, மனுஷனுடைய ஆலோசனை எனக்கு வேண்டாம் என்று தீர்மானம் எடு. சங்கீதம் 73:27 சொல்லுகிறது, உம்மை விட்டு தூரம் போகிறவர்கள் நாசம் அடைவார்களா? நான் சொல்லுகிறேன், கர்த்தரை விட்டு விலகி போறவங்க இந்த நிலைமையில் ஆகிவிடுவார்கள். நீதிமொழிகள் 30:8 சொல்லுகிறது, பொய் வசனிப்பை என்னை விட்டு தூரப்படுத்தும். பொய் பேசுவதை நிறுத்துங்கள், பொய் பேசுவதை தூரப்படுத்துங்கள். ஏசாயா 1:28 சொல்லுகிறது, கர்த்தரை விட்டு விலகிறவர்கள் நிர்மூலமாவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில குறைவுக்கு காரணம் என்ன? தகப்பனோடு இருக்கிற ஐக்கியத்தை விட்டு இருக்கிறாய். அந்த ஜெபம், பரிசுத்தம், உன் வாழ்க்கையில் அந்த வைராக்கியம் என்ற கிள்ளை தூரமாக இருக்கிறாய். தகப்பனுடைய வீடாகிய சபையை விட்டு விட்டாய், ஊழியத்தை விட்டு விட்டாய், தூரமாக இருக்கிறாய். உண்மைதான் பாஸ்டர், இந்த செய்தி எனக்காக தான் வருகிறது. புதிய மாதத்தில் அடி எடுத்து வைத்திருக்கிற உன்னோடு கர்த்தர் பேசுகிறார், தெளிவாக பேசுகிறார். எனக்கும் உனக்கும் இடையில் தூரமாக இருக்கிறது. நெருங்கி வா, என்னிடத்தில் வா, நெருங்கி வா. ஆண்டவர் உம்மிடத்தில் நெருங்குகிறேன். அதில் இருந்த ஜெப ஆவி, அதில் இருந்த வல்லமை, அதில் இருந்த பரிசுத்தத்தை, அதில் இருந்த வேத வாசிப்பை எனக்கு தாரும், மோட்டு நெருங்குகிறேன் என்று தீர்மானம் எடுக்க தீர்மானிப்பாய் என்றா. இன்றைக்கு இந்த நாளில் இப்பொழுது வார்த்தை கேட்கும் பொழுது என் கர்த்தருடைய வல்லமை உன்னை சந்திக்கிறது. உன் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட குறைகள் இருந்தாலும் அந்த குறைகளை ஆண்டவர் மாற்ற போகிறார். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அடுத்ததாய் 13வது வசனம், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கு. இரண்டாவது பாயிண்ட், குறைவு வருவதற்கு 7 காரணம், நிறைவு வருவதற்கு 7 காரணம். ரெண்டையும் பார்க்க போறோம். 7 பாயிண்ட்ஸ். அவன் வாழ்க்கையில குறை வந்ததற்கு 7 காரணங்கள் இருக்கு. அவன் வாழ்க்கையில புதிய துவக்கம், நிறைவு வந்ததற்கு 7 காரணம். ரெண்டையும் நாம் தியானிக்க போகிறோம். இரண்டாவது பாயிண்ட், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி. நீதிமொழிகள் 4:19 சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கோ காரிருள் இருக்கிறது, காரில் அவர்களை மூடி விடுமா. ஒருவேளை துன்மார்க்கமான ஏதோ ஒரு ஜீவி உன்னிடத்தில் காணப்படலாம். கர்த்தர் எச்சரிக்கிறார். ஓசியா 4:12, வேசித்தன ஆவி அவர்களை வழிதப்ப பண்ணிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கிறார். நீதிமொழிகள் 24:20, துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை கை கொள்ளாதவர்கள் துன்மார்க்கர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 10:27, துன்மார்க்கருடைய வருஷங்கள் குறுகி போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு துன்மார்க்கத்தனம், ஏதோ கர்த்தர் வெறுக்கிற ஒரு காரியம், துன்மார்க்கத்தனம் உன்னிடத்தில் இருக்கிறது. அதனாலதான் குறைவு. இவனோ தேவனை விட்டு தூரமாய் போனான், துன்மார்க்கமாய் ஜீவம் பண்ணினான். ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு அசுத்தம். கர்த்தர் சொல்லுகிறார், உண்மைதான் ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு பிரியம் இல்லாத ஏதோ ஒரு துன்மார்க்கமான காரியம் என்னிடத்தில் இருக்கிறது. நான் இன்றைக்கு மனம் திரும்புகிறேன், அந்த துன்மார்க்கத்தனத்தை விட்டு நான் மனம் திரும்புகிறேன் என்று எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. செகண்ட் பாயிண்ட், துன்மார்க்க ஜீவன். அதுதான் அவனுடைய வாழ்க்கையில குறைவை கொண்டு வந்தது. தகப்பனோடு இருக்கிற வரைக்கும் குறைவு இல்லை. தகப்பனை விட்டு தூரமாய் போகிறவர்கள் துன்மார்க்கமாய் போவார்கள். ஒரு மனிதன் இயேசுவுக்குள் இருக்கும் வரை பரிசுத்தமாய் இருப்பான், உண்மையாய் இருப்பான். கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் விலகி போகும் பொழுது உலகத்திற்குள்ளும் பாவத்திற்குள்ளும் துன்மார்க்க ஜீவியத்திற்குள் போவான். இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாய்? கர்த்தரோடு நெருங்கி இரு, கர்த்தரோடு ஐக்கியமாக இரு. மூன்றாவது காரியம், அவன் குறைவு வருவதற்கு காரணம் 12வது வசனம், அவர்களில் இளையவன். எல்லாரும் சொல்லுங்க, இளையவன். இளையவனுக்குத்தான் குறைவு வந்தது. இளையவன் என்றால் வயதில் குறைந்தவன், அறிவில் குறைந்தவன், அனுபவத்தில் குறைந்தவன். இளையவனாக இருக்கிறதினால்தான் குறைவு வந்தது. இளையவன் என்றால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி இல்லாதவர்கள் இளையவர்கள். நீ எப்படி இருக்கிறாய்? நாம் வளரணும், இளையவர்களாக இருக்கக்கூடாது. 1 பேதுரு 2:3 சொல்லுகிறது, நாங்கள் வளரும்படி புதுதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனம் இல்லாத களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். 2 பேதுரு 3:18 சொல்லுகிறது, கிறிஸ்துவை அறிகிற அறிவில வளர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:11, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாக
பூரண புருஷராகும் வரை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நாம் கேட்கிற செய்தி, நாம் போகிற சபை நம்மை ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர வைக்க கூடிய ஒரு சபையா இருக்கணும். ஒரு கூட்டம் என்ன நம்ம போறோம்னா ஏதோ சோதரம், ஏதோ ஒரு கதைகளை சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி முடிப்பது, அது அப்படிப்பட்ட காரியங்கள் வளர்ச்சியை கொடுக்காது. சத்தியம் என்றால் சத்தியத்துக்குள்ளாக ஜனங்களுக்கு நடத்த வேண்டும். ஒரு பிரசங்கம் எடுத்தால் அந்த பிரசங்கத்துக்குள்ளேயே போய் வெளியே வர வேண்டும். சொந்த கதை, சோக கதை, அந்த கதை, இந்த கதை எதுவும் சபைக்குள் வசனத்துக்குள் சொல்லக்கூடாது. வார்த்தைகளை மாத்திரம் பிரசங்கிக்க வேண்டும். அதன் உண்மையான ஊழியம். தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ இளையவனாய் காணப்படுகிறாயா, நீ வளருகிறாயா, வளர்ந்த நிலையில் இருக்கிறாயா? அதற்காக தான் இந்த கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்தி ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும்படி ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். வளரணும், சத்தியத்துல வளரணும். நீ இளையவனா இருக்கிறதுனால உன் வாழ்க்கையில குறைவு. இப்படிப்பட்ட ஆழமான சத்தியங்களை நீ கேட்கணும். இந்த சத்தியங்கள் உன்னை வளர வைக்கும். வளரணும், ஜெபத்தில் நீ வளரணும், வேத வாசிப்புல வளரணும், ஆவிக்குரிய ஜீவித்துல வளரணும், ஆழமான சத்தியங்களை கேட்டு வளரணும். வசனங்களுடைய கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகணும். இந்த நாளில கர்த்தர் சொல்லுகிறார், இளையவனாக இருக்கிறதுனாலதான் குறை. உண்மைதான், நான் ஜெபத்துல வளரல, வேத வாசிப்புல வளரல, ஆண்டவருடைய காரியங்களை வளரல, வார்த்தை அறிகையில வளரல. உண்மைதான், எனக்கு ஏனோ தான் காணப்படு என்று சொல்லி அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை வளரச் செய்யும்படியாகத்தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை உனக்கு கொடுக்கிறார். வளரணும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நீ வாளாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய். ஒரு வளர்ச்சி தேவை. இளையவனாய் இருக்கிறதுனாலதான் குறைவு. உன் வாழ்க்கையில குறைவுக்கு காரணம் நீ வளர்ச்சி இல்லை. எத்தனை வருட விசுவாசியாக இருந்தாலும் அதை பத்தி காரியங்கள் இல்லை. நீ வளருகிறாயா, வளர்ந்து இருக்கிறாயா? 10 வருடமா சபைக்கு போவாங்க, ஜெபம் பண்ண தெரியாது. வசனங்களை எடுத்து சோதனை, எந்த அதிகாரம் சோதனை எடுத்து வாசி, ஏசாயா எடுத்து வாசி, நம்ம அதை புதிய ஏற்பாட்டில் தொலாவிட்டு இருப்பாங்க. இந்த நிலையில் இருக்க கூடாது. வேத அட்டவணை தெரியும், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரை எல்லா அதிகாரங்களை, வசனங்களை சொல்லும்போது டக்கு டக்குன்னு எடுத்து வாசிக்கணும். வசனத்துல வளரணும், வசனத்துல வளரணும். இளையவனா இருக்கிறதுனாலதான் குறைவு. இன்னைக்கு என்னை மன்னியும் ஆண்டவரே, ஆண்டவரே நான் வளரணும். இந்த நாளை அர்ப்பணிக்கிற ஜெபத்திலும், வேத வாசிப்பிலும், சத்தியத்திலும், பரிசுத்தத்திலும், எல்லாத்திலும் நான் இனி வளரும்படியாய் நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று தீர்மானம் எடுப்பீர்கள், ஒரு அற்புதம் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? 4th பாயிண்ட், 14வது வசனம். அவன் எல்லாவற்றையும் அவன் செலவு செய்த பின்பு, அவன் எல்லாத்தையும் செலவு செஞ்சானா, அதனாலதான் குறைவு வந்தது. எல்லாத்தையும், கொடிய பஞ்சம், கடன் பாரம், தரித்திரம். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, பல ஆண்டுகளாய் தேவனை தேடுகிற உன் வாழ்க்கை இன்னும் கடனோடு இருக்கிறாயா? பஞ்சமா? வாங்குற சம்பள பத்துறது இல்ல, என் வாழ்க்கையில பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் இல்ல, பண விஷயத்துல ஒரு முன்னேற்றம் இல்ல, நம்ம பஞ்சம், கடனை அடைக்க முடியல, பல சூழ்நிலையில் நான் இருக்கேன்னு சொல்லுகிறாய். ஏன்? எல்லாவற்றையும் செலவு செய்தான். எல்லாவற்றையும் என்றால் தகப்பனுடைய பங்கையும் சேர்த்து செலவு செய்தான். எல்லாரும் சொல்லுங்க, தகப்பனுடைய பங்கையும் சேர்த்து செலவு செஞ்சதினாலதான் குறை. மல்கியா 3:8 சொல்லுகிறது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? எதனால வஞ்சிக்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளையும் என்னை வஞ்சிக்கிறாயே. தேவனுடைய பங்கை கொடுக்கிறாயா? காணிக்கை என்பது வேறு, தசமபாகம் என்பது வேறு. காணிக்கை என்பது விதை, தசமபாகம் என்பது தண்ணீர். நீ விதைத்து தண்ணீர் பாய்ச்சினாலதான் அறுவடையை காண முடியும். தேவசனமே, தேவனிடைக்கு உன்னோடு பேசுகிறார். நெகேமியா 10வது அதிகாரம் 38வது வசனத்தை பார்க்கும் பொழுது, 2 நாளாகமம் 3:8 பார்க்கும் பொழுது, தன் பங்கை அவன் கொடுத்தார்னு சொல்லப்பட்டிருக்கார். 4வது வசனத்தை பார்க்கும் போது அங்க கட்டளை கொடுக்கிறார், தேவனுடைய பங்கை கொடுக்க சொல், பாகத்தை கொடுக்க கொடி கட்டளை கொடுக்கிறார். 5வது வசனத்தில் பார்க்கும் பொழுது தசம பாகத்தை பரிபூர்ணமாய் வைத்தார்கள். 10வது வசனத்தை பார்க்கும் பொழுது இந்த தசம பாக காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கின பொழுது நாங்கள் சாப்பிட்டு ஒன்னு திருப்தியா இருந்தோம், 2 மிச்சமும் இருக்கிறது, 3வது அம்பாரம் மீந்திருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் 12வது வசனத்தில் உண்மையா எடுத்து வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது.
என் வாழ்க்கையில ஏன் குறை, பண விஷயத்துல ஏன் நீ முன்னேறலினா ஆண்டவருடைய பங்கை நீ கொடுப்பதில்லை. ஏதோ சபைக்கு போகிறாய், காணிக்கை போட்டு வந்துறாய், ஆனால் தசம பாகத்தில் உண்மையா இருக்கிறாயா? ஆண்டவருடைய பங்கை உண்மையாய் கொடுக்கிறாயா? உன் வருமானத்துல 10% ஆண்டவருக்கு கொடுக்கிறாயா? இயேசுவை ஆராதிக்கிறவர்கள், உண்மையாய் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள் கண்டிப்பா ஏழையா இருக்க முடியாது. என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டாயா அன்றைக்கு நீ பணக்காரனாக தான் இருக்க முடியும். ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்கு போக முடியும், ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்தவர்கள் போக முடியாது. எவ்வளவு பண டன் கணக்கில் எவ்வளவு இருந்தாலும் பரலோகம் போகலாம், ஆனா பணத்தின் மீது நம்பிக்கை வைத்து விட்டால் நீ பரலோகம் போக முடியாது. பாருங்க, ஒரு உதாரணத்தை சொல்றேன். ஒரு கோழி ஒருத்தர் வளர்த்திட்டு இருந்தார். அந்த கோழி 10 முட்டை வைத்ததாம். 10 முட்டை வைத்ததுக்கு பின்பாக அவர் சொல்லுகிறார், 10ஐயும் பொறித்தால் இந்த 10ல் 1 தசம பாகத்தை நான் உமக்கு செலுத்துவேன் என்று அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார். நல்ல விசுவாசி, சபைக்கு போற விசுவாசி. 10 கொஞ்சம் பொறிச்சிருச்சு. ஒரே சந்தோஷம், ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே என்று சொன்னாராம். இந்த 10 கோழி ஒரு குஞ்சு ஆண்டவருக்கு கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பருந்து வந்து ஒரு கோழி குஞ்ச அப்படியே எடுத்துட்டு போயிடுச்சு. ஐயோ, சபைக்கு கொடுக்கலான் இருந்த கோழி இப்படி எடுத்துட்டு போச்சு. இவர் என்ன நினைக்கிறார், சொல்றாரு, ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு உரியதை பருந்தை அனுப்பி நீர் கொண்டு போனதுக்காய் நன்றினாராம். எனக்கு களவு போனது, திருவிட்டு போனதெல்லாம் ஆண்டவருக்குரியதா? நல்லா கவனிங்க, இந்த நிலையில் இருக்க கூடாது. இன்னொரு விசுவாசி இருந்தாராம், சபையில ஊழியக்காரட்ட வந்து ஜெபம் பண்ணாரா, பாஸ்டர் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா நான் தசம பாகத்துல உண்மையா இருப்பேன், 10ல் 1 கொடுப்பேன் அப்படின்னு தீர்மானம் எடுத்தாராம். ஜெபம் பண்ணாரா. அவருக்கு வந்து அது மாசத்துல ஒரு 10,000 ரூபாய் அவருக்கு சேலரி கிடைச்சது. 1000 ரூபாய் தசம பாகம் கொண்டு வந்து கொடுத்தாரா. 10ல் 1 தைட் 20,000 ஆச்சு, 2,000 கொடுத்தாரு. 30,000 சம்பளம் ஆச்சு, 3,000 கொடுத்தார். அவருக்கு 40,000 சம்பளம் ஆச்சு, 4,000 ரூபாய் கொடுத்துட்டார். 50,000 சம்பளம் ஆச்சு, 5,000 ரூபாய் ஆண்டவருக்குரியதை கொடுத்துட்டார். திடீரென்று அடுத்த மாசம் ஒரு 6-7 மாசத்துல வரல. பாஸ்டர் அதை பத்தி கேர் பண்ணல, ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். அந்த சகோதரர் வந்தார், பிரதர் ஏன் உங்களுக்கு இவ்வளவு சேலரி குயிக்கா ஏறிச்சே, உண்மையா கொடுத்தீங்களே, ஏன் இப்பொழுது உங்களுடைய சம்பளம் இப்ப எவ்வளவு? எனக்கு இப்ப 70,000 ரூபாய் ஆயிருக்கு, ஏன் நீங்க ஆண்டவருடைய பங்கை கொடுக்கல? அவர் சொன்னார், பாஸ்டர் 10,000 கொடுக்கும் போது நான் 1,000 ரூபாய் கொடுத்துட்டேன், 20,000 சம்பளம் போது 2,000 கொடுத்துட்டேன், 50,000 சம்பளம் வரும்போது 5,000 கொடுத்துட்டேன், 70,000 ஆயிருச்சு, 7,000 ரூபாய் கொடுக்கணுமா? எனக்குள்ள ஒரு அங்கலாப்பு ஆயிருச்சு, இவ்வளவு கொடுக்கணுமா? பாஸ்டர் சரி வாங்க நம்ம ஜெபம் பண்ணலாம். சரி, நீ தசம்பா கொடுக்க வேண்டாம், நம்ம ஜெபம். அப்படியா பாஸ்டர், வாங்க ஜெபம் பண்ணலாம்டா. பாஸ்டர் ஜெபம் பண்ணாரா? சரி பிரதர், இப்ப ஜெபிக்கிற 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். என்ன ஜெபம் பண்ண போறோம்? இப்போ நீங்க முதல்ல சபைக்குள்ள வந்து நீங்க இப்போ ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஒரு நல்ல வேலையை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணவெல்லாம் வேலை யார் தந்தார்? கர்த்தர் தான் தந்தார். ஆம், சரி. இப்போ நீ தசம பாகம் தர வேண்டியதில்லை. ஏன்னா இனி உங்களுக்காக நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். என்ன ஜெபம்? ஆண்டவரே நீர் வேலையை கொடுத்தீர், நான் உண்மையா கொடுத்தேன், இப்பொழுது எனக்கு மனதில் கொடுக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு காரியம் வருவதில்லை, எனவே இந்த வேலையை நீர் எடுத்துக்கொள்ளும், வேலை எனக்கு வேண்டாம், ஜெபம் பண்ணலாமான்னு கேட்டாராம். வேலையை எடுத்துக்குங்க ஆண்டவரே, நான் வேலை இல்லாத இந்த மனிதனுக்கு கர்த்தர் வேலையை கொடுத்தார். 50,000 வர அளவுக்கு கொடுத்து ஆண்டவருக்கு உண்மையா இருந்த மனிதன் இப்பொழுது செபிக்கலாம் என்று சொன்னவுடன் அப்பொழுது, ஐயா ஏசப்பா என மன்னியும், வேலை நீதான் கொடுத்தி, எவ்வளவு லட்சங்கள் வந்தாலும் நான் உண்மையாக இருப்பேன் என்று கண்ணீரோடு ஆண்டவருக்கு அர்ப்பணித்தாராம். இந்த நாள் இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, இந்த இளையவனுடைய வாழ்க்கையில ஏன் குறைவு வந்தது தெரியுமா? அவன் எல்லாவற்றையும் செலவு செஞ்சதனால தான் குறைவு வந்தது. உன் வாழ்க்கையில ஏன் குறைவு? கர்த்தருடைய பங்கில் உண்மையாய் கர்த்தருக்கு கொடுத்தாய், ஊழியத்திற்கு என்று வருமானத்தில் ஒரு பகுதியை கொடுத்தாய், கொடுப்பதை நிறுத்தி விட்டாய், அதனாலதான் குறைவு என்பதை ஆண்டவர் இன்றைக்கு சுட்டி காட்டுகிறார். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க போகிறீர்கள்? ஆண்டவரே உமக்குரியதை நான் உமக்கு செலுத்துவேன். உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் நிரம்பணுமா? ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9-10 பார்க்கும் பொழுது, உன் பொருளின் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கண, பலன் என்பது தைத், அப்பொழுது உன் களஞ்சியம் என்பது பேங்க் அக்கவுண்ட், அப்பொழுது நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம், ஆலைகள் என்பது தொழில் வருமானம் புரண்டோடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
தீர்மானம் எடு. கர்த்தர் உன்னோடு தான் பேசுகிறார். ஆண்டவருக்குரியதை நான் செலுத்துவேன், ஆண்டவருக்கென்று கொடுப்பேன், ஊழியத்திற்கென்று கொடுப்பேன். ஒரு தீர்மானம் எடுப்பாய் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில குறைகள் மாறும். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அநேகர் மக்கள் அப்படித்தான். இது இளையருடைய வாழ்க்கையில குறைவு வந்ததுக்கு காரணம் இதுதான். சரி, அடுத்த ரகசியத்துக்குள்ள போவோம். 5th பாயிண்ட், 15வது அதிகாரம் 15வது வசனம். தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் ஒட்டி கொண்டான். தேசத்து குடிகளில் இன்றைக்கு இவன் தகப்பனோட ஐக்கியமாய் இருந்தவன் துன்மார்க்கரோடு போய் ஒட்டி கொள்ளுகிறான். 2 கொரிந்தியர் 6:14-17 வரை இருளுக்கும் ஒளிக்கும் வித்தியாசம் இல்லை. இருளுக்கு ஒளிக்கும் ஒரு ஐக்கியம், இருளோடு ஐக்கியம். இன்றைக்கு துன்மார்க்கரோட ஐக்கியம், ரட்சிக்கப்படாத ஐக்கியம். இருளான உலகத்துல ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியில தான் இருக்கிறோம், பழகுறோம், பேசுறோம். ஆனா அவர்கள் ஐக்கியம் வைக்க கூடாது. யோவான் 8:34 சொல்லுகிறது, பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். தீத்து 2:3 அடிமையா இராதே. தீத்து 3:5 பார்க்கும் பொழுது அடிமை, பாவத்திற்கு அடிமை, குடிக்கு அடிமை, சிற்றன்புக்கு அடிமை, ஆன்ஸுக்கு அடிமை, வெத்தலபாக்கு அடிமை, சினிமாவுக்கு அடிமை, சிற்றின்பத்திற்கு அடிமை, ஏதோ சீரியல் நாடகத்துக்கு அடிமையாக இருக்கிறாயா? துன்மார்க்கம், துன்மார்க்கிற மனிதனோட தேவை இல்லாதோடு ஐக்கியமா இருக்கிறாயா? ஹில் சைட்ல போனீங்கன்னா அட்டைப்பூச்சி இருக்கும். அட்டைப்பூச்சி ஒட்டிடுச்சுன்னா உள்ள பிளட்ட பூரா உறிஞ்சு எடுத்துரும். பாவம் என்கிற அட்டை ஒரு மனிதனுக்குள் ஒடுங்கி விட்டா உள்ள இருக்கிற பரிசுத்தம், ஜெபம், வேத வாசிப்பு, அபிஷேகம், வல்லமை, ஆசீர்வாதம் எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துரும். வேண்டாம், துன்மார்க்கோட ஐக்கியம் வேண்டாம், பாவ மனிதனோட ஐக்கியம் வேண்டாம். அதை விட்டு பிரிந்து வெளியே வா. இவன் துன்மார்க்கரோட ஒட்டி கொண்டதினாலதான் அவன் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்தா. குறை வந்தது காரணம். யாரோட ஐக்கியம் இருக்கிறா, என்ன காரியத்தோடு இருக்கிறா? வேண்டாம், பாவ மனிதனோடு, பாவம் செய்யறோட ஐக்கியம் வேண்டாம். அதை விட்டு பிரிந்து வெளியே வா. விக்கிரங்களுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கு சம்பந்தம் ஏது? அவிசுவாசிகளோடு விசுவாசிக்கு பங்கு ஏது? இருளோடு வெளிச்சத்துக்கு ஐக்கியம் ஏது? துன்மார்க்கருடைய ஐக்கியம் எனக்கு வேண்டாம். என்னோடு பேசி இருக்கிறீர், என மன்னியும் ஆண்டவர் என்று சொல்லி எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? 6வது ரகசியம் 15:15 பன்றி மேய்த்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிற. எத்தனையோ நல்ல வேலை இருக்கிறது. பன்றி மேய்க்கிற வேலை, பன்றி மேய்க்கிற வேலை ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத வேலை. அநேகர் கொஞ்ச நேரம் வேலை தான் என்று தவறான காரியங்களை செய்து குறுக்கு வழியில் சம்பாதிப்பதுதான் பன்றி மேய்க்கிற வேலை. இதை கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். குறுக்கு வழியில சம்பாதிக்கலாம், ஏதோ ஒரு விதத்துல சம்பாதிக்கலாம். குறுக்கு வழியில் சம்பாதிக்காததான் பன்றி மேய்க்கிற வேலை. கர்த்தர் எச்சரிக்கிறார். பன்று மேய்த்ததனாலதான் குறைவு வந்தது. குறுக்கு வழியில சம்பாதிக்க தீர்மானம் எடுத்து ஏதோ ஒரு விதத்துல நீ தீர்மானம் எடுத்து செஞ்சு கொண்டிருந்தா இன்றைக்கு மனம் திரும்பி வெளியே வா. அடுத்த ரகசியம், துன்மார்க்கரோடு ஒட்டி கொண்டார். பாவ மனிதனோடு, பாவத்தோடு, தேவை இல்லாதோடு, ரட்சிக்கப்படாதோடு ஒட்டி இருக்காத, பிரிந்து வெளியே வா. அவர் நடுவில் இந்த பிரிந்த அசுத்தமானதை தொடாத என்று கர்த்தர் சொல்லுகிறார். 7th பாயிண்ட், 16வது வசனம். பன்றி தின்கிற தவிட்டினால் தன் வயிற்ற நிரப்ப ஆசையாயிருந்தான். பன்றி தின்கிற தவிடு, சிற்றின்ப சந்தோஷம், சிகரெட், பீடி, ட்ரிங்க், வெற்றிலை, ஏதோ ஒரு உலக பிரகாரமான பாவத்தை காட்டுகிறது. உன் வாழ்க்கையில ஏதோ ஆண்டவர் வெறுக்கிற பாவம், சிற்றின்பங்கள் உன் வாழ்க்கையில இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், பன்றி தின்கிற தவிடு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய். வெளியே நல்ல விசுவாசி, அந்நிய பாஷை பேசுகிறார், மறைவா ஏதோ ஒரு பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாய். கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு பேசுகிறார். மனம் திரும்பி வெளியே வா. வசனத்தில் எல்லா கூட்டத்திற்கு வருகிறாய், கர்த்தரை தேடுகிறாய். ஆனா பாவம் உனக்குள் இருக்கிறதே. மனம் திரும்பி இந்த பாவத்தை விடு, எச்சரிக்கிறார். யோனா ஹாமானுக்கினுடைய நில் அவன் சந்தோஷப்படுகிறான். உடனே அது அழிந்து போய்விடும் வெயில் வந்த உடனே. யோபு 20 மாயக்காரர் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரமே. நீதிமொழிகள் 28:19 வீணரை பின்பற்றுகிறவன் வறுமையால் நிறைந்திருப்பான். தகப்பனோடு இருக்கும் வரை நிறைவு. தகப்பனை விட்டு தூரமா போனா, துன்மார்க்கமா போனா, தூரமா போனா, எல்லாத்தையும் செலவு செஞ்சா, துன்மார்க்கரோட ஐக்கியம். பன்றி மேய்ச்சா, பன்றி தின்கிற தவிர அற்ப சந்தோஷம், பன்றி தின்கிற தவிர அற்ப சந்தோஷத்தால் தன்னை திருப்திப்படுத்த நினைக்கிறான். அது திருப்தி கொடுக்காது. உன் வாழ்க்கையில குறைவுக்கு காரணம் 7 காரணம். தகப்பனோடு இருக்கிறாயா? சபையில் இருக்கிறாயா? ஊழியத்தில் இருக்கிறாயா? தகப்பனை விட்டு தூரமா இருக்கிறாயா? துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுகிறாயா? தகப்பனுடைய பங்கை சேர்த்து செலவு செய்திருக்கிறாயா? துன்மார்க்கரோட ஐக்கியமா? பன்றி மேய்த்து கொண்டிருக்கிறாயா? பன்றி தின்கிற தவிட்டினால் அல்ப சந்தோஷத்தை நாடிக்கொண்டிருக்கிறாயா?
உண்மைதான் அப்பா, என்னை மன்னியுங்க ஏசப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதுதான் குறைவுக்கான 7 காரணங்கள். இப்பொழுது நிறைவுக்கான 7 காரணங்களுக்குள்ளாய் நம்ம போவோமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 24ஆம் வசனம். இப்படியே சந்தோஷப்பட தொடங்கி. குறைவாக இருந்தவனுடைய வாழ்க்கையில எப்படி சந்தோஷம் வந்தது, எப்படி நிறைவு வந்தது, இழந்ததை எப்படி பெற்றுக்கொண்டா? இந்த வாழ்நாள் சொல்லுகிற இழந்த அபிஷேகம், இழந்த வல்லமை, இழந்த ஜெபாவி, இழந்த ஐக்கியம், இழந்த வேலை, இழந்த வருமானம், இழந்த பலன், இழந்த விசுவாசம், இழந்த கிருபை எல்லாத்தையும் ஆண்டவர் இந்த நாளில் உனக்கு தருவேன் என்று அவர் திட்டமாய் உன்னோடு பேசுகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 17வது வசனம். அவனுக்கு புத்தி தெளிந்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவனுக்கு என்ன தெளிந்தது? புத்தி தெளிந்தது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். புத்தியில் ஒரு தெளிவு வந்தது. மனமோட போக்கில போனா சிந்திக்கிறான், ஏன் குறைவு? புத்தி தெளிந்தது. சங்கீதம் 119வது அதிகாரம் 78 வசனம் 73 வசனத்தை பார்க்கும்போது புத்தி வந்தது, புத்தி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 1:7 தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். தெளிந்த புத்தி ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தீத்து 2:2 தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணுங்கள். யோபு 28:12 புத்தியை விளைவிக்கிற இடம் என்ன? எது புத்தி? யோபு 28:78 பார்க்கும்போது பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. வீண் சிந்தையை வெறுத்து தேவ வேதத்தில் பிரியமா இருக்கணும். இன்னும் சிந்தியாமல் உணராமல் இருக்கிறது என்ன? உன் சுய புத்தியை சாராத புத்தியில் ஒரு தெளிவை தருகிறா. புத்தி இல்லாம தான் தூரமாய் போனாய், புத்தி இல்லாம தான் துன்மார்க்கமாய் ஜீவித்தா, புத்தி இல்லாம தான் தகப்பனுடைய பங்கை செலவு செய்தா. இதை கர்த்தர் சொல்லுகிறான், புத்தியில் ஒரு தெளிவை தருகிறா. ஆதில் இந்த ஜெபம் எங்கே? ஆதில் இந்த வைராக்கியம் எங்கே? ஆதில் இந்த பரிசுத்தம் எங்கே? ஆதில் இந்த அன்பு எங்கே? ஆதில் இந்த வைராக்கியம் எங்கே? எல்லாத்தையும் இழந்த நிலையில் காணப்படுகிறாயே. உண்மைதான், உண்மைதான். என்னை மன்னியும் இயேசுவே, என்னை மன்னியும். ஒரு புத்தியை ஆண்டவர் தெளிந்த புத்தி உனக்கு தருகிறார். இதான் முதலாவது பாயிண்ட். 2வது அடி 20வது வசனம். தகப்பன நினைச்சா 22:19 பார்க்கும்போது நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். தகப்பனன் இப்படி வச்சாரே, ஏசனை நல்லா பரிசுத்தமா வச்சிருந்தாரே, ஆரோக்கியமா வச்சிருந்தாரே, நான் நல்ல நிலையில் இருந்தேனே, செல்வாக்கா இருந்தேனே, எல்லாம் போய்விட்டதே. என் வாழ்க்கையில ஏசப்பா எனக்கு எவ்வளவு நன்மைகளை, எவ்வளவு உயர்வை, எவ்வளவு ஆரோக்கியத்தை, எவ்வளவு பலனை தந்தார். எல்லாத்தையும் இழந்து விட்டேனே. நினைத்து பா, தகப்பனை நினைத்து பா. கல்வாரியில முள்மடி சுட்டப்பட்டவராய் கைகளில் கால்களில் ஆணி அடிக்கப்பட்ட அந்த கல்வாரி காட்சியை பார். உனக்காக இயேசு நொறுக்கப்பட்டார், உனக்காக இரத்தம் சிந்தினார். அந்த கல்வாரி இரத்தம் உன்மேல் இறங்கி வருகிறது, பாவங்களை கழுவுகிறார், பரிசுத்தத்தை உனக்கு தருகிறார், துன்மார்க்க ஜீவியத்தை அகற்றுகிறார். தகப்பனை நினைத்து பார். உனக்காக ஜீவனை கொடுத்தாரே, உனக்காக இரத்தத்தை கொடுத்தாரே, தன்னுடைய சரீரம் முழுவதை கொடுத்தாரே, தன் பலனை முழுவதற்கு கொடுத்தாரே. அவரை நினை. 17வது வசனம். தகப்பன் வீட்டை நினைத்தார். தகப்பன் வீட்டிலோ நிறைய வேலைக்காரர்கள். தகப்பன் வீட்டை நினைக்கிறான். சங்கீதம் 137:1 சீயோனை நினைத்து. வீட்டை நினை, சபை நினை, இந்த ஊழியத்தை நினை, நினைத்துக்கொள், நினை, நினைத்து பார். இங்க இந்த ஊழியத்திற்கு வந்ததுக்கு பின்பாக கர்த்தர் எவ்வளவு உயர்வை தந்திருக்கிறார், எவ்வளவு மேன்மை தந்திருக்கிறார், எவ்வளவு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். நினைத்து பார்க்காமல் அநேகர் ஓடிவிட்டார்களே. கர்த்தர் இன்றைக்கு உன்னோடு தான் பேசுகிறார், தனிமட்ட முறையில் பேசுகிறார். எந்த காரியங்களை, எந்த குறை சொல்லி எந்த காரியத்தை விட்டு போகக்கூடாது. எல்லா சூழ்நிலையிலும் பேசி கிளியராய் நிலைத்திருக்கணும். தகப்பன் வீட்டை நினைக்கணும். யாத்திராகமம் 20:8 பரிசுத்த நாள் அனுசரியுங்கள். வீட்டை நினை, சபைக்கு நினைக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். சபைக்கு போகணும், தகப்பன் வீட்டை நினைக்கணும். சபைக்கு போய் நீ போன சபையில எவ்வளவு நன்மைகளை கர்த்தர் தந்திருக்கிறா நினைத்து இரு. சபைக்கு போய் ஞானஸ்நானம் எடுத்திருக்க, திருவிருந்து தவறாம எடுக்கணும். அடுத்தது 4th பாயிண்ட், 4வது தன்னை நினைக்கிறார். 17வது வசனம். நானோ பசியால பாடுகிறேன், தன்னை நினைக்கிறான். நீயும் நினை, ஆம் தகப்பட்டு தூரமா போன, கர்த்தருடைய சமூகத்தை விட்ட, ஜெபம் பண்றதை விட்ட, அதிகாலை ஜெபம் பண்றதை விட்ட, விசுவாசத்தை விட்ட, ஐக்கியத்தை விட்ட, ஏனோ தான் இருக்க உன்னை நினைத்து பார். அடுத்ததா நான் எழுந்து நல்ல தீர்மானம் எடுக்கணும். நான் எழுந்து நல்ல தீர்மானம். உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாய், எழுந்திரு. பாவத்தை விட்டு எழுந்திரு, அசுத்த வாழ்க்கை விட்டு எழுந்திரு, துன்மார்க்க ஜீவியத்தை விட்டு எழுந்திரு.
பின்மாற்றத்தை விட்டு எழுந்திரு, வல்லமை தரித்துக் கொள்ள எழுந்திரு, பரிசுத்தத்தை தரித்துக் கொள்ள எழுந்திரு, அபிஷேகத்தை தரித்துக் கொள்ள எழுந்திரு, ஊழியம் செய்ய எழுந்திரு, பலனை தரித்துக் கொள்ள எழுந்திரு. 15-18 பார்க்கும் பொழுது 4வது காரியத்தை தகப்பனிடத்தில் போக தீர்மானம் எடுத்தார். 1 புத்தி தெளிந்தது, 2 தகப்பனை நினைச்சான். தகப்பன் வீட்டை நினைக்கிறான், தன்னை நினைக்கிறான், எழுந்து போவேன்னு நினைக்கிறான். தகப்பனிடத்துல போக தீர்மானம் எடுக்கிற, நீயும் வா அப்பா, நான் உம்மை வர்றப்பா, தகப்பனே உம்மை விட்டு தூரமா இருக்கிறேனே, தகப்பனே உம்மிடத்தில் வருகிறேன், நீயும் வா, பரிசுத்தத்தில் உம்மிடத்தில் வருகிறேன் ஆண்டவரே, ஜெபத்தில் உம்மிடத்தில் வருகிறேன், வேத வாசிப்பிலும் சத்தியத்தை அறிகிற அறிவிலும் உம்மிடத்தில் வருகிறேன், நினையுங்கள். அடுத்து 5வது குறிப்பு 15-20 தகப்பனிடத்தில் வந்தான். தகப்பனிடத்தில் வந்தா, கீழ்ப்படிந்தா, நீயும் தகப்பனிடத்தில் வா. ஓ, இந்த இளைய மகன் தகப்பனிடத்தில் வந்துட்டா, நீயும் வரும் என்ற தீர்மானம் எடு. 6வது குறிப்பு, பாவம் செய்தேன். 15வது வசனம் அறிக்கை செய்றா, 10 பாகத்திற்கு விரோதமாய், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். பாவத்தை அறிக்கை செய்யறா. நீதிமொழிகள் 28-13 பாவம் செய்கிற எவனும் வாழ்வடைய மாட்டா, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிற இரக்கம் பெறுவான். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவம் நீக்கி சுத்திகரிக்கும். தகப்பனிடத்துல வந்தாய், பாவத்தை அறிக்கை செய்யறான். இன்றைக்கு உன் பாவங்களை அறிக்கை செய்த பாவங்களை விட்டுடு செய். நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் பிள்ளை என்று சொல்லுவதற்கு பாத்திரன் அல்ல. இந்த இடத்தில் தன்னை தாழ்த்துகிறான். அடுத்த காரியம் தாழ்த்துகிறான். பாவம் செய்த என்ற அறிக்கை 6வது காரியம். 7வது காரியம், தன்னை தாழ்த்துகிறான். உன்னுடைய பிள்ளை என்று சொல்லுவதற்கு தகுதி இல்லை. யாக்கோபு 4:6 சொல்லு, உன்னை தாழ்த்து. பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்த்து. கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். 7 காரியம். 1 என்ன காரியம்? 1 புத்தி தெளிந்தது, 2 தன் தகப்பனை நினைக்கிறான், 3 தகப்பன் வீட்டை நினைக்கிறான், 4வது தன்னை நினைக்கிறான், நான் எழுந்திருவேன், தகப்பனிடத்தில் வர தீர்மானம் எடுக்கிறான். 5வது காரியம் தகப்பனிடத்தில் வந்தா. 6வது காரியம் பாவத்தை அறிக்கை செய்கிறான். 7வது காரியம் தன்னை தாழ்த்துகிறான். வந்தவனுக்கு இப்பொழுது தகப்பன் தூர இடத்தில் வரும் பொழுதே அவனை கட்டி அணைத்து முத்தம் செய்கிறான். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, தகப்பன் தன்னுடைய முத்தத்தினாலேயே அவனை சுத்திகரித்தாரா. கைதட்டி கத்திர மகிமைப்பட, தன் முத்தத்தினாலே உச்சந்தல முதல் உள்ளங்கால் வரை முத்தம் செலுத்தி, ஓ தூரமாக இருக்க என் மகன் வந்து விட்டா, இன்றைக்கு என் மகளே, என் மகனே, என் மகன் வந்து விட்டாயே, என்னிடத்தில் வந்து விட்டாயே. உயர்ந்த வஸ்திரத்தை போடுகிறார், பழைய வஸ்திரம் தூக்கி வீசுகிறார். ரட்சிப்பின் வஸ்திரம், பழைய வஸ்திரம், பாவ வஸ்திரம், அசுத்த வஸ்திரம், துன்மார்க்க வஸ்திரம், தீய பழக்கத்தின் வஸ்திரத்தை தூக்கி வீசணும். வீசு, பழைய வஸ்திரத்தை எடுத்து வீசு, கோபம் என்கிற வஸ்திரத்தை எடுத்து வீசு, அசுத்தம் என்கிற வஸ்திரத்தை, சண்டை போடுகிற வஸ்திரத்தை, கெட்ட வார்த்தை பேசுகிற வஸ்திரத்தை, குறை சொல்லுகிற வஸ்திரத்தை, தேவனுக்கு பிரியம் இல்லாத வஸ்திரத்தை தூக்கி வீசு. இது உயர்ந்த வஸ்திரம். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உனக்கு தருகிறார், துதியின் வஸ்திரத்தை தருகிறார், நீதியின் சால்வையை தருகிறார், வெண் வஸ்திரத்தை தருகிறார், பரிசுத்த வாழ்க்கை தருகிறார். பாவ வாழ்க்கை எடுத்து புதிய வாழ்க்கை, ரட்சிப்பின் வஸ்திரம் ஆகிய புதிய வாழ்க்கை, புதிய ஜீவியத்தை தருகிறார். அதுதான் வஸ்திரம். கைக்கு மோதிரம். மோதிரம் என்பது முத்திரை மோதிரம். லூக்கா 10:19 சத்துருடைய வல்லமையின் மேற்கொள் அதிகாரம் கொடுத்து இருக்கிற மோதிரம் என்பது அபிஷேகம். பழைய வாழ்க்கையை மாற்றி புதிய ஜீவியத்தை தந்து இழந்த அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். கைதட்டி மகிமைப்படுத்துங்க. வல்லமை தருகிறார். பரிசுத்த முத்திரை மோதிரமாகிய அபிஷேகத்தை தருகிறார். மோதிரம் என்பது பிராஸ்பரிட்டி, செல்வத்தை ஆண்டவர் தருகிறார். சாப்பாட்டுக்கே வழி இல்ல, திங்கறதுக்கு தவிடு கூட திங்க முடியாத நிலையில் இருந்தவனுக்கு புதிய வஸ்திரம் வருகிறது, புதிய வாழ்க்கை வருகிறது, புதிய ஜீவம் வருகிறது, புதிய நன்மை, புதிய உயர்வு, புதிய கிருபை, புதிய சுகம், புதிய பலன், புதிய வாழ்க்கை தருகிறது. மாத்திரமல்ல, இழந்த வேலையை, இழந்த வருமானத்தை, இழந்த சொத்தை, கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கிறதா, பணம் வராமல் இருக்கிறதா, எல்லாம் மூழ்கி போய்விட்டதா, மீட்டு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பேங்க்ல இருக்கிற நகைகளை நீ எடுக்க போகிறாய், பத்திரத்தை மீட்ட போகிறாய், கடன் மாற போகிறது. பல ஆண்டுகள் முன்பாக உன்னிடத்தில் பணம் வாங்கி ஏமாற்றினவர்கள் மீண்டும் உன்னை தேடி கர்த்தர் கொண்டு வந்து தரப்போகிறார். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். கைக்கு மோதிரம் அபிஷேகத்தை காட்டுகிறார். ரிச்சஸ் க்ளோரி. அடுத்ததாக தேவ ஜனமே எதை தருகிறார்? பாதரட்சை. பாதரட்சை என்பது எதை தெரியுமா?
பாதுகாப்பை காட்டுகிறது. உனக்கு பாதுகாப்பை இந்த உலகத்தில் எந்த பாவங்கள், முள்கள், பாவம் என்கிற முள், சாபம் என்கிற முள் உனக்குள் ஏறாதபடி கால்களில் ஒரு பாதுகாப்பை உனக்கு தருகிறார். பாதரட்சை என்பது சுவிசேஷம் என்கிற பாதரட்சை. நீ சுவிசேஷத்தை சொல்லணும். உன்னுடைய கால்கள் அழகா, வளைய நிற்கிற கால்கள் அழகா இருக்கிறது, சுவிசேஷத்தை சொல், மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை சொல். பாதரட்சை, பாதுகாப்பு, சுவிசேஷம். வீட்டு சுவிசேஷத்தை அறிவி, மக்களுக்கு அழைத்து வா, அந்த கூட்டத்தில் வா, கர்த்தர் ஆழமான சத்தியங்களை கற்றுக் கொடுக்கிறார் என்கிற சத்தியத்தை, சுவிசேஷத்தை அறிவித்து அழைத்து வா. அடுத்தது கொழுத்த கன்று. சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தி. கொழுத்த கன்று என்பது கம்யூனியன், திருவிருந்து, கீத வாத்தியம், நடன களிப்பு, மகிழ்ச்சி. தேவ ஜனமே, ஒன்று உயர்ந்த வஸ்திரம், புதிய வாழ்க்கை, கைக்கு மோதிரம், அபிஷேகம், செழிப்பு, பிராஸ்பரிட்டி, மணி பிளஸிங், பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாய் பாதரட்சை, பாதுகாப்பு. பாதரட்சை உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிற தெய்வம். எல்லா தீங்களும் காரில் போனாலும் சரி, வெள்ள போனால், பஸ்ஸில் போனால், எந்த சூழ்நிலை பாதுகாக்கிற தெய்வம் சுவிசேஷம் என்கிற பாதரட்சை தருகிறார். கொழுத்த கன்று, சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தை ஆயத்தப்படுத்துகிறவர். பிரைஸ் தி லார்ட். அடுத்ததா திருவிருந்து 3 தடவை, 23, 27, 30. அடிமைத்தனம் என்கிற வார்த்தை எடுத்து போட்டு கம்யூனியனை ஆண்டவர் தருகிறார். 25 கீத வாத்தியம், நடன கலைப்பு, ஆவிக்குரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. இழந்ததை அப்பொழுது சந்தோஷப்பட தொடங்கினார். இழந்து போன மகிழ்ச்சி, இழந்து போன அபிஷேகம் எல்லாம் இந்த 7 காரியம் செய்ததினால் வந்ததே. உன் வாழ்க்கையில் ஆண்டவர் இழந்து போன காரியத்தை தருகிறார். முடிவு முக்கியமானது. எல்லார் கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லார் கண்களை மூடுங்க, ஒப்பு கொடுங்க. ரிபானா ஷபா பாபா பாபா ஓத்யா பாபா பா லூரத்தான் ஷபட பௌடா பல்லரா ஓத்யா பாபா லூரக்க டியா பல்லரா ஓ ரிதானா ஷபட பௌடா பல்லரா. வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. இன்றைக்கு அற்புதமான சத்தியத்தை உனக்கு ஆண்டவர் தட்டுக்கின்றார். இதுவரை நீ கேட்டிராத ஒரு புதிய எத்தனை தடவை இளைய குமாரனை பற்றி பிரசங்கத்தை கேட்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில எல்லாம் இழந்து போனதற்கு, குறை வருவதற்கு காரணம் உன் தகப்பனோடு இருக்கும் வரை உனக்கு குறைவு இல்லை. தகப்பன் வீட்டை விட்டாய், தகப்பனை விட்டாய், தூரமாய் போனாய், துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினாய், எல்லாற்றையும் செலவு செய்தாய், துன்மார்க்கரோடு ஐக்கியம் கொண்டாய். பன்றி மேய்க்கிற வேலை, பன்றி தின்கிற தவிடு அற்ப சந்தோஷம். ஒப்பு கொடுங்கள. சோதரம். புத்தி தெளிந்தது 7 காரியம் இழந்ததுக்கு, குறைவுக்கு 7 காரியம். புத்தி தெளிந்தது 1. புத்தி தெளிந்தது. தகப்பன் நினைக்கிறான், நினை. கல்வாரி நினைத்துப்பா. தகப்பன் வீட்டை நினை, ஊழியத்தை நினை. உங்களை நினைச்சு தன்னை நினைக்கிறா. நான் எழுந்திரு போவேன்னு தீர்மானம் எடுக்கிறான். தகப்பட்ட வர்றான், பாவத்தை அறிக்கை செய்கிறா, தாழ்த்துறா, ஒன்னும் இல்லப்பான்னு தாழ்த்துறா. இதோ இந்த வஸ்திரம், பழைய வஸ்திரத்தை கழட்டி போடுகிறா. பழைய ஜீவியத்தை, பழைய எண்ணங்களை, பழையது என்பது வியாதி, பழையது என்பது துன்பம், பழையது என்பது கண்ணீர், பழையது என்பது பழைய காரியங்களை கர்த்தர் எடுத்து போட்டு ஒரு புதிய அபிஷேகத்தை தருகிறார். கரங்களை தட்டு. புதிய வல்லமை, புதிய அக்கினி, புதிய பலன், புதிய வாழ்க்கை தருகிறார். இதை மோதிரம் போட்டு விடுகிறான். கைக்கு புதிய அபிஷேகத்தை தருகிறார், வல்லமை தருகிறார். முத்திரை மோகியாகிய பரிசுத்த ஆவியை வல்லமை தருகிறார். பெற்றுக்கள், 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 பெற்றுக்கள். ஷபட பௌடபா லூரக்க தூளரா. அபிஷேகத்தை தருகிறா, செழிப்பை தருகிறா. பாதரட்சையாய் சுவிசேஷம், பாதரட்சையாகிய பாதுகாப்பு. கொழுத்த கன்று கம்யூனியன், திருவிருந்து. கொழுத்த கன்று சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தி. சோதர நடன களிப்பு. இவ்வளவு ஆசீர்வாதத்தை தரதுக்காய் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. இழந்து போன சுகம், இழந்து போன பலன். இதோ தகப்பன் கரை நீட்டி, என் மகனே, என் மகளே, வருத்தப்பட்டு பாரம் சுமந்திருக்கிற நீ எண்ணத்தில் வா, நான் உனக்கு கிளைப்பால் தருகிறேன். இது இழந்து போன சுகம் உனக்கு வருகிறது. இழந்து போன பரிசுத்தம், இழந்து போன ஜபாப், இழந்து போன கீழ்ப்படிதல், இழந்து போன விசுவாசம், இழந்து போன வேலை, இழந்து போன வருமானம், எல்லாத்தையும் ஆண்டவர் சந்தோஷப்பட தொடங்கி இந்த புதிய மாதத்தில் ஒரு புதிய துவக்கம். இதுவரை வாழ்க்கையில் புதிய துவக்கம் துவங்காமல் இருந்ததல்லவா, இது இயேசுவே வந்து புதிய துவக்கத்தை உனக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா உமக்கு நன்றி. புதிய மன்னாவை தந்தீரே ஆண்டவரே. ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். இன்னும் நாங்கள் ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்ள நம்முடைய வரி காய்த்தம் பண்ண எங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்கப்பா. அவன் வாழ்க்கையில் புதிய துவக்கத்தை தந்தவர் எங்கள் வாழ்க்கையில் தந்ததுக்காக நன்றி. சந்தோஷத்தின் துவக்கம், ஆசீர்வாதத்தின் துவக்கம், ஆரோக்கியத்தின் துவக்கம், பரிசுத்த துவக்கம், வல்லமையின் துவக்கம், வரங்களின் துவக்கம். நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.